வாங்கப்பா. இப்போ நம்ம ஒரு சாமந்தி கட்டிங்கில் வளர்த்துது, அது எப்படி வேர் வந்திருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது வேறு டப்பாவில் மாற்றி நட போகிறோம். வேறு நட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். வேரை காமிக்கிறேன் உங்கள்கிட்ட, எந்த அளவுக்கு வேர் வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எப்படி எவ்வளோ வேர் இருக்குன்னு பாருங்கள். எப்படி ஒரு சின்ன கட்டிங்கில் வளர்த்தது தான் இது. எந்த அளவுக்கு வேர் வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா சாமந்தி ஈஸியாக வளருதுன்னு சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மண்ணு கலவை என்ன அப்படின்னா, கொஞ்சோண்டு மண், எருவு, கோகோபிட்டு இதை எல்லாத்தையும் நான் ஆரம்பத்திலே கலந்து ஒன்றா வச்சுருக்கேன். அதனால் அதை அப்படியே வச்சிருவேன். நான் அப்படியே அள்ளி போட்டு தான் வைப்பேன். நான் வைக்கும்போது எதையுமே கலந்து செய்ய மாட்டேன். இப்போ இதை நட போகிறோம் பாருங்கள். மண் கலவையில் எருவு, மண், கோகோபிட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன். அதனால் இதில் இப்போ வச்சிடலாம். புதுசாக வைக்கிற கதை இப்படி தான் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வேர் பிடிச்சி வரும். அது சின்ன டப்பாவில் இருந்தது, அதனால் பெரிய டப்பாவில் மாற்றி வைக்கிறோம். இப்போ இப்படியே வச்சு மண்ணை போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் துளிர்களில் எவ்வளோ முக்கு இருக்குன்னு பாருங்கள். முக்கு தெரியுதா உங்களுக்கு? நிறையா முக்கு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சின்ன சின்ன டிப்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.